அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் ஒரு சீஸ்ஃபயர் ஏற்பட்டது. சீக்கிரமாக ஈரானும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கப்பா, அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க அப்படிங்கிற கோரிக்கை எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தார், 100க்கும் அதிகமான முக்கியமான சில தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேற்றினார். ஆனால் திடீர்னு பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் தயாராகி வருகிறது. அமெரிக்கா, இந்தியா, சீனா, கனடா, ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் தனிதான், யாரும் யாருடனும் நட்பு கிடையாது, எல்லாருமே ஜஸ்ட் அ ட்ரேட் பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு நாடுகள் எல்லாருமே வர தொடங்கிட்டாங்க. ஈவன் அமெரிக்கா கூட அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும், மீதம் இருக்கும் நாட்டவர்கள் எங்கள் நாட்டில் வந்து வாழ்ந்துக்கலாம், ஆனால் எங்கள் நாட்டினுடைய குடியுரிமையாக மாற முடியாது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்ட புது உத்தரவு பல நாடுகளுக்கும் பல நாட்டு மக்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். அப்படி என்னென்ன இந்த உலகத்தில் நடந்திருக்கு, அதை கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல்லையே ஒரு சோகமான நிகழ்வு. துருக்கியில் ஸ்கை ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல், கிட்டத்தட்ட 11 தளங்களை கொண்ட இந்த ஹோட்டலில் திடீர்னு ஒரு தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. விடிய காலை 3:30 மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கே சுற்றுலா பயணிகளாக நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் தூக்கத்திலேயே அவங்கள சுற்றி தீ வந்ததை உணராமல் தூங்கி இருந்ததுனால கிட்டத்தட்ட 66 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். ஏகப்பட்ட பேர் உயிரை காப்பாற்றுவதற்காக ஜன்னல்லேருந்துலாம் குதிச்சிருக்காங்க. அப்படி ஒரு 50க்கும் அதிகமான மனிதர்கள் இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு காயங்கள், உடல் காயங்களும் இருக்குது, தீக்காயங்களும் இருக்குது. இதனால் பலி எண்ணிக்கையினுடைய அளவு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு பல நாடுகளும் இன்னைக்கு துருக்கியை கூப்பிட்டு உங்களுடைய துக்கத்தில் நாங்களும் பங்கு பெறுகிறோம் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லும்போது துருக்கியினுடைய சுற்றுலா வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானை சார்ந்த 100க்கும் அதிகமான நபர்களை ரிலீஸ் பண்ணாங்க பாகிஸ்தான். ஆனால் அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தெஹ்ரிக் தாலிபன்கள் 2 பேரும் வேறு வேறு தாலிபன்களாக இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை பார்க்கும்போது பாகிஸ்தானில் இந்த தாலிபன்களுக்கு எதிரான நடவடிக்கை அதிகமாக இருப்பதால் தெஹ்ரிக் தாலிபன்கள் மீண்டும் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு தூக்கமில்லாத தினங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மல்டி போலார் வேர்ல்டு. இந்த மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறத ரொம்ப நாட்களாக நாம் உச்சரிச்சுட்டு இருக்கோம். நாம் உச்சரிப்பதை விட புட்டின் அவர்கள், அடுத்ததாக ஜி ஜின்பிங் அவர்கள், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட நாடுகளும் நாட்டினுடைய தலைவர்களும் இந்த மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருப்பது ஒரு சிங்கிள் வேர்ல்டு ஆர்டர். இந்த சிங்கிள் வேர்ல்டு ஆர்டரில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு சொல்வதும் ஒரு அமைப்பு சொல்வதும் உலக நாடுகளுக்கு பொதுவானது அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம், இல்லை அதுதான் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் நிர்பந்தத்துக்கு உட்படுத்தப்படுவோம். ஆனால் மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது வரும்போது ஒரு நாடு சொல்வது மட்டும் பல நாடுகள் கேட்க வேண்டாம். பல நாடுகள் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை உலக நாடுகள் எல்லாருமே அனுசரித்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளுடைய கோரிக்கை இந்த சிங்கிள் போலார் வேர்ல்டு அப்படிங்கிறதுல நிராகரிக்கப்படும். உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா நாடுகளுடைய கோரிக்கையாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க நாடுகளுடைய தேவைகளாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு ஆர்டரில் அது நிராகரிக்கப்பட்ட கண்டமாகவும் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் நிராகரிக்கப்பட்ட நாடுகளாகவும் தெரிகின்றன. ஆனால் மல்டிபோலார் வேர்ல்டு வரும்போது அப்படி ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடாது. எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாட்டினுடைய மக்களுக்கும் நன்மை பயக்கும் விதமாக அவங்களுடைய ஒரு சஜஷன்ஸ், அவங்களுடைய முடிவுகள் எல்லாம் உலக அமைதிக்கும் உலக நாடுகளுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்துடன் தொடங்கப்பட்டது தான் மல்டிபோலார் வேர்ல்டு. இந்த மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறத பற்றி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற கொஞ்சம் நேரத்திலேயே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு எதிராக 2 நாடுகள் ஒன்றிணைகிறார்களா என்கிற கேள்வியை இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட 18% வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு பணம் யார் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்கா தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முதலாவது அதிபர் அந்த காலகட்டத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சரியில்லை, நாங்கள் நிறைய பணம் கொடுக்குறோம், ஆனால் எங்கள் நாட்டுக்கு தேவையான மருந்து, தடுப்பு மருந்து கொடுக்க மாட்டேங்கிங்க, எங்கள் நாட்டுக்கு தேவையான முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து விலகினார்.
அதன் பிறகு ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக வருகிறார். மீண்டும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட நாங்கள் இணைந்து செயல்பட காத்திருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அமெரிக்கா கொடுக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இப்போ மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 47வது அதிபராக அமெரிக்காவில் பதவியேற்றார். உடனடியாக அவர் போட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸில் நாங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியேறுகிறோம் என்கிற ஆர்டரும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஹூ அப்படி இல்லைனா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான இன்னொரு காரணம் என்னென்னா வேக்சின் டிப்ளமசி தான். நாங்கள் பணம் அதிகமாக கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கான வேக்சினும் தர மாட்டேங்கிங்க, எங்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்க மாட்டேங்கிங்க, எனவே நாங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை விட்டு நீங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2வது முறை அதிபராக வந்தபோது அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 17 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 8க்கும் அதிகமான நபர்களை காணவில்லை என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இது நடந்தது ஜாவா ஐலாண்டில் தான். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று இப்போது போர் நிறுத்தம் ரெடி ஆயிடுச்சு. இந்த போர் நிறுத்தம் முதல் ஃபேஸ் அப்படிங்கிறது 42 தினங்கள், அதுல 2 தினங்களை கடந்து விட்டோம். இதுவரையிலும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை வழியாக 3 இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்களும் 90 பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததா எத்தனை ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ண போறோம், எப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனிக்கிழமை அடுத்த நபர்களை ரிலீஸ் பண்ண போறாங்களா ஹமாஸ். ஸோ சொல்லப்போனா ஃபேஸ் 1 2வது ஹாஸ்டேஜஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது சீக்கிரமாக வெளியிடப்படலாம். கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயை நம்ம மறந்திருக்க மாட்டோம். இப்போ மறுபடியும் காற்றினுடைய வேகம் அதிகரித்திருப்பதால் கலிபோர்னியாவில் எகைன் காட்டுத்தீ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் நாட்டினுடைய டாப் ராணுவ ஜெனரல் இன்று அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலை எங்களால் முறியடிக்க முடியவில்லை, எனவே எங்களுடைய பதவியை ராஜினாமா பண்றோம். இப்போ இஸ்ரேலுக்கு தேவை புதிய ராணுவ ஜெனரல் என்கிற அறிவிப்பை கொடுத்து அவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்தும் அமெரிக்கா வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ஐநா சபையிடம் கொடுத்திருக்கிறார் புதிய அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ இந்த முறை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே இத்தனை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை அமல்படுத்தி இருக்கிறார், 70க்கும் அதிகமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அரசியலை சரியாக கற்று தேர்ந்து வந்த ஒரு முக்கிய நபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் எலன் மஸ்க் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட இருக்கிறார் என்பதும், எலன் மஸ்க் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான கொள்கையும் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் தான் அப்படிங்கிறத சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் அமெரிக்க அரசாங்கத்துடன் நெருக்கத்தை காண்பித்து வருகிறார் என்கிற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இன்னைக்கும் இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மேற்கு கரையில் அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 8 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாய்லாந்தில் சீக்கிரமாகவே சேம் செக்ஸ் மேரேஜுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கிரிப்டோ கரன்சியினுடைய முக்கியமான சப்போர்ட்டரா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருப்பார்களோ என்கிற தகவல் இன்று அமெரிக்கா முழுவதும் பேசப்படுகின்றன. ஏன்னா இன்னைக்கு தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்ற இன்றைய தினம் தான் கிரிப்டோ கரன்சி, குறிப்பா பிட்காயின் எல்லாமே வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் துருக்கி இவங்க 2 பேருமே ட்ரேடு டீலை மறுபடியும் இனிஷியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்று துருக்கி அரசாங்கம் பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், ஹமாஸ் இல்லாட்டி காசா பாலஸ்தீனிய மக்களிடையே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ்ஃபயரை பெர்மனண்ட் சீஸ்ஃபயராக மாற்றினீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் துருக்கியின் இடையே ட்ரேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நாங்கள் துருக்கியுடன் இப்போது இருக்கிறோம், துருக்கியில் ஏற்பட்ட இந்த விபத்து காரணமாக துருக்கி அனுபவிக்கும் வழியில் நாங்களும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸால் என்னென்ன முடியுமோ அத்தனை வழிகளிலும் நாங்கள் இந்த உதவியை செய்ய போகிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய LGBTQ அந்த குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய திட்டத்துக்கு பெரிய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த எதிர்ப்பு ஏன் தெரியுமா அவங்க தெரிவிக்கிறாங்க? இதே மாதிரி போச்சுன்னா அமெரிக்காவில் பிற இடங்களில் இருக்கக்கூடிய இந்த LGBTQ கம்யூனிட்டி எல்லாமே ஒரே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள தஞ்சம் புகுந்து விடலாமோ என்கிற அந்த அச்சம்தான். இன்னைக்கு நடத்தின இஸ்ரேலுடைய தாக்குதலில் மேற்கு கரையில் கிட்டத்தட்ட 11க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள் இஸ்ரேல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பல நாடுகள் இப்போது அவங்களுடைய எல்லா காய் நகரத்திலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் புதுசான ப்ராடக்ட் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி பல புதிய ப்ராடக்டை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக நம்ம செய்யும் போது கடைசியாக ஒரு தருணம் நமக்கு கிடைக்கும். அந்த தருணத்தில்
மனிதனா இயந்திரமா என்கிற முடிவை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை பேஸ் பண்ணியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய வருகை அப்படிங்கிறத கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பல நாடுகளும் ஒரே நேரத்தில் என்ஹான்ஸ் பண்றதுனால நாம நினைக்க முடியாத அளவுக்கான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது எய்தர் பாசிட்டிவா இருக்கலாம், அப்படி இல்லைனா நெகட்டிவா இருக்கலாம். சவுதியினுடைய பிரைம் மினிஸ்டர் லெபனனுக்கு வரப்போகிறார் என்கிற தகவலும், லெபனன் இஸ்ரேலினுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்று நிச்சயமான ஒரு சீஸ்ஃபயர் உருவாகுவதற்காக சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் செயல்படுவார் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுக்கு அவங்களுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ அமெரிக்காவினுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான். பார்க்கலாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எந்த மாதிரியான முடிவுகளை எப்போது எடுக்கிறார் அப்படிங்கிறத. இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.